வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலி இருக்க பைமை சேனல்ல நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அடுத்து வருகின்ற நாட்களில் கன்னிராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து கன்னிராசிக்கார நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, இந்த நேரத்தில் கிரகநிலையில ஏற்பட மாற்றத்தால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொருட்களை ரொம்ப கவனமாக பாதுகாப்புதல சிறந்தவங்க யாருன்னு கேட்டா நீங்க மட்டும்தாங்க. அம்மன் கிரகன்னு சொல்லக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்டிருப்பதால நீங்க யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. இதனால பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம். அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசத்துல பாதி அளவாது நீங்க கடைபிடிங்க. அதே போல உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் ரொம்ப வாழ்க்கை துணை அமைந்திருக்கும். அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு சுகமும் அதிகமாக அமையும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு தேடி வருங்க. பணவரத்தும் திருப்தி தரும் விதத்துல இருக்கு. பல வகையிலும் பிறர் உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. புத்தி சாதுரியம் இனி அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்திடுங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் வெளிக்காட்டாம சிரித்து முகத்தோடு அனைவருடன் பழகிடுவீங்க. காரிய தடைகள் உண்டாகி நீங்கிடும். நற்பலன்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக நேட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் சாதகமான பலனை தரும். மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் இனி உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் போது நல்லபடியாக நடந்து முடியுங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். அதே போல தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யும் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பொறுப்புகள் ஏற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அனுபவ பூர்வமான அறிவுத்திறன் இந்த நேரத்தில் உண்டு. முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலமாக இருக்கு. வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரியுடைய பாராட்டையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. அதே போல உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியாக இனி மாறும். குடும்பத்தில் இருப்பவங்களால நன்மை உண்டு. சந்தோஷமான நிலை உண்டாக போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள் உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டு. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். இடுபறியாக இருந்த சில காரியங்களை சாதகமாக நடந்து முடியும். விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகசூல் இனி அதிகரிக்கும். இதனால கொள்முதல் பொருட்களை வெற்று நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. நெருங்கியவங்களுக்கு உரிய உதவிகளை செய்து கௌரவம் அடைவீங்க. உங்க சிந்தனையிலே தெளிவு பிறக்கும். செயல வேகம் இனி அதிகரிக்குங்க. புதிய நிலங்களை வாங்குவதில் கடன் கிடைக்கும். உங்க காலனியில வேலை செய்ய திறமையான ஆட்கள் கிடைப்பாங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்துல கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவு பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களுடன் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க. எதிரிகளுடைய ரகசியத்தை திட்டங்களை அமல்படுத்த புகழடைவீங்க. மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. அதனால் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவங்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம். அதே போல கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுகமாக நடந்து முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகளும் வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமதமாக அமையலாம். பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் உண்டு. புதிய வாகனங்களை வாங்க போறீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் முன்னேற்றக்கான அனுபவபூர்வமான அறிவு கை கொடுத்துடும். தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டுங்க. ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் வந்தாலும் மனதிடத்தின் மூலம் அதனை வெற்றியாக காண்பீங்க. மன சங்கடங்களை சமாளித்து விடுவீங்க. இருந்தாலும் பெரியோர் நல்லாசை விருப்பம் உண்டு. குடும்ப நலன், தம்பதியாக வாழ்க்கை சீராக அமையும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள் பல நிலந்து போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சான்றோரை சந்தித்து வருங்கள். உடல் நலனை பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு இடையே கெட வாய்ப்பு இருக்கு. துன்பங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருவதற்கான அமைப்பிற்கு நல்லோர் நேசமும் சாதுக்களின் தரிசனமும் உண்டு.
விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி உண்டு. நில புலன்களில் எந்த விதமான வில்லங்களும் உருவாக இடமில்லை. மெத்த படித்த மேலோ சமூகத்தில் உரிய மரியாதையோடு நடப்பதோடு கணிசமான பொருளும் பெறுவீங்க. கலைத்துறையில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி உண்டு. அவங்களுடைய அன்றாட பணி தோய்வின்றி நடக்க வாய்ப்பு இருக்கு. எழுத்தாளர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைத்திடுங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானமாக இருங்க. மேலும் பெண்களுக்கு மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. குடும்பம் சுபிச்சமோ தம்பதியில உறவு சீராக மாறும். சுப காரியங்கள் நடக்க இருக்கு. குறிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்கப்பேறு உண்டாகுங்க. பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல மாணவர்கள் ஏற்றம் பெறுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத உத்தரவுகள் பெற இடம் உண்டு. குறிப்பாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிற்கு. அரசியல்வாதிகள் அவசரப்படாம அவப்பெயரையே சம்பாதிக்க நேரும். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை அடைவீங்க. நிலுவையில் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய வேலை தேடினீங்கன்னா நல்ல வேலை அமையும். குடும்பத்துல இதமான சூழ்நிலை உண்டாகும். மனதில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே நேரத்துல வாக்குவாதமும் உண்டாகலாம். பிள்ளைகள் மூலம் செலவு இருக்குங்க. அவங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீங்க. பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் உண்டு. கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி தருதுங்க. மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேற்றி செல்வீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியாக இருந்த காரியங்களை சாதகமாக நடத்தி முடிக்க முடியும். மற்றவங்களுடைய பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து இப்போது முடிப்பீங்க. அரசியல் இருந்தீங்கன்னா புதிய பதவிகளும் கிடைத்திடுங்க. அதே போல மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை உண்டாகும். பணத்தை இழக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல நிலை வந்து சேரும். உடன் இருப்பவர்களால் உங்களால் காக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதே போல வம்பு தும்புகளில் வந்து சேர வாய்ப்பிருக்கு. வீணான கோபமோ ஆத்திரமோ கொள்ளாதீங்க. தைரியம் தன்னம்பிக்கை இனி அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு. வெளிநாட்டில் செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் திறமை இனி வெளிப்படும். மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, குடிரம் 2, 3, 4ஆம் பாதத்துல உள்ளவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமான நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கிடுங்க. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழபடியான தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரும். ஆக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது. ஆன்மீக நாட்டம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளில் வெற்றி உண்டு. உங்களை உதாசனப்படுத்துவீங்க. உங்கள் மதிப்பை இப்போது உணர்வாங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயரும். எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன் உண்டு. காரிய தடை தாமதம் ஏற்படுங்க. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கலாம். இருந்தாலும் மனமகளின்படியான ஏதாவது ஒன்று நடக்க முடியும். அடுத்ததாக வரக்கூடிய சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருப்பவங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கியங்கள் வசூலாவதில் வேகம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரத்து நன்றாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலை மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்களே அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்த மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறை என்னன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அருள் எப்போது வேண்டும் நினைத்தீங்கன்னா பெருமாளை வழிபட தொடங்கிடுங்க. கன்னிராசினர் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பெற வேண்டும் நினைத்தா துளசி மாலையை பெருமாளுக்கு சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் உண்டாகும். அதே போல வெள்ளியில மரகத கல்லை பதித்து வலது கை மோதிர விரல்ல அணிந்து கொள்வதோ புதன் ஓரையில் அணிந்து கொள்வதோ இன்னும் சிறப்பான பலனை தருங்க. மேலும் புதன்கிழமை நாளில் நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிரை சமர்ப்பித்து தீபம் ஏற்றி வணங்கி பெற புதனின் அருட்கடாட்சம் உண்டாகும். மேலும் புதன் வெள்ளிக்கிழமைகளில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தருங்க.
பொருளாதார வசதி குறிந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்களை வாங்கி தருவதோ உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.